ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளை, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற வராகி அம்மா தான் இப்போது உன்கிட்ட நேரடியாகவே பேச வந்திருக்கேன். எப்போது நீ என் வார்த்தைகளை கேட்கிறாயோ அப்போதே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறி உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நீ மனசில் என்ன நினைக்கிற, எதுக்காக ஆசைப்படுற, எதை அடையணும்னு யோசிக்கிறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அது எதுவுமே நடக்காமல் வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோன்னு தானே கலங்குகிறாய். கவலைப்படாத, இது எல்லாமே வெறும் சோதனை காலம்தான். அதனால தான் உன் கூட யாரும் இல்லாமல் நீ தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த வராகி அம்மா இப்போது தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்து உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷ வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இந்த நிமிஷத்தில் இருந்து உன் நிலைமை மாறும். உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகள் எல்லாம் உன்னை புரிந்து கொள்ளும்படியும் நீ சந்தோஷமாக வாழும்படியும் நான் உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குறேன். நீ கனவு கண்டது போல உன் சொந்த வீட்டில் நீயும் உன் குடும்பத்தாரும் நிம்மதியாக குடியேறதான் போகிறீங்க. கிரக பிரவேசம் மகிழ்ச்சியோட தம்பதி சகிதமாக நடக்க போகுது. என் செல்ல குழந்தை, உன் குடும்ப சுமையும் மனபாரமும் எனக்கு தெரியும். நீ குடும்பத்துக்காக கண்ணீர் சிந்துறதையும் கவலைப்படுறதையும் பொறுப்போட பொறுமையாக வேலை செய்கிறதையும் தியாகம் செய்வதையும் யாருமே புரிஞ்சுக்கலையே நினச்சி கவலைப்படாத. நீ செய்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கும் கவலைகளுக்கும் காரணத்தை நன்கு அறிவேன். எல்லாமே இனி நல்ல விதமாக மாறி உன் மனசுக்கு நிம்மதி உண்டாகும்படி உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தான் வந்திருக்கேன். நீ மனசார என்கிட்ட என்னை நம்பி வச்ச வேண்டுதல்களை எல்லாம் இன்னைக்கே இப்போதே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை என் செல்லமே, நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் தொலைபேசி மூலமாக உன்னை வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் யாராவது ஒருவர் மூலமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக இருக்க போகிற அந்த நபரின் மூலமாக உன் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. இத்தனை நாளாக இந்த வராகி அம்மாவை நம்பி நீ பொறுமையாக காத்திருந்ததின் பலனாகவே இப்போது உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறதுக்கான நேரம் வந்திருக்கு. இனிமே நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயங்களை கூட இப்போது நல்ல விதமாக நடத்தி கொடுக்குறேன். திறக்காத கதவுகளை எல்லாம் திறந்து வச்சு உன் வாழ்க்கையை நான் பொற்காலமாக மாற்றிடுவேன். அமைதியான நல்ல மனசுக்கும் நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளுக்கும் நான் கண்டிப்பாக பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி தான் தீரணும். ஆமீன் செல்லமே. அதிசயம் நடந்தால் மட்டும்தான் நீ கேட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரும். அதற்கான அதிசயங்களை நிகழ்த்தி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உனக்கான மங்களகரமான வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக அமைச்சு கொடுக்குறேன். நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டியாக வேலை செய்யும்போது நீ எதுக்காக கண்டதையும் நினச்சி கவலைப்படுற? காற்று நுழையாத இடத்திலும் இந்த வராகி அம்மா நான் நுழைவேன்னு உனக்கு தெரியாதா? உன் வாழ்க்கையிலையும் நீ ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். கூடிய சீக்கிரமே நான் உன்னை சந்தோஷமா செல்வாக்கோட வாழ்வாங்கு வாழ வைப்பேன் என் செல்லமே. ரொம்ப நாளா நீ என்கிட்ட வச்ச கோரிக்கைகளை எல்லாம் இப்போது இந்த வராகி அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் நேர்மறையாக மட்டுமே இருக்க பழகு. நேர்மையாகவும் இருக்கணும், நேர்மறையான நல்ல வார்த்தைகளையும் பேசணும். உன் மனபாரத்தை நான் இறக்கி வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இனிமே எந்த பிரச்சனைகளையும் நினச்சி வருத்தப்படாதே. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உன் சோதனை காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கை உயர்வானதாக மாறப்போகுது. எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வார்த்தைகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டு அமைதியை பேசவை. அமைதி பேசும்போது இந்த உலகமே அழகாக தெரியும். அதாவது அமைதியாக இரு, பொறுமையாக இருன்னு சொல்கிறேன். எந்த அளவுக்கு நீ அமைதியாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் அழகான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். அமைதியை நீ விடாத வரைக்கும் எதையுமே இழக்க மாட்டாய். எப்போது அமைதியும் பொறுமையும் இழந்து கத்துகிறாயோ, ஆர்ப்பாட்டம் செய்கிறாயோ, சண்டை போட்டு வாதாடுறாயோ, விமர்சனம் செய்கிறாயோ, அப்போதே அந்த இடத்துல நீ தோற்று போக போகிறன்னு தான் அர்த்தம். அமைதி எப்போதுமே பலவீனம் கிடையாது, அதுதான் மிகப்பெரிய பலம். முடிஞ்ச அளவுக்கு
எல்லா இடங்கள்லையும் எல்லாரிடமும் அமைதியாக இருக்க முயற்சி செய். தேவையில்லாமல் நீ மனசில் ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்க. அந்த பயம் உனக்கு வேண்டாமே செல்லமே. எப்போவுமே நீ எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கும். உன் வாழ்க்கையை நீ முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருந்தாலே போதுமானது. அனைத்தையும் நானே சரி செஞ்சு உனக்கு பிரகாசமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். நீ கவலைப்படுவது போல நான் எதையுமே நடக்க விடமாட்டேன். நீ அமைதியாக இருந்தாலே அது உனக்கான பலமாக மாறி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துரும். அன்பு பேசும் இடத்துல அகங்காரத்துக்கு இடமே இல்லை. புரிதல் இருக்கும் இடத்துல உறவுகளுக்குள்ள எந்த சண்டையும் வராது. புயலையும் கடந்து செல்லக்கூடிய பொறுமையாக நீரு. யாராவது உறவுகள் சொந்த பந்தங்கள் தப்பு செஞ்சாலும் நீ மன்னிக்கும் போது அதுவே உங்களுக்குள்ள நல்ல உறவை பலப்படுத்தும் விஷயமா மாறிடும். மன்னிப்புங்கிறது மிகப்பெரிய பரிசு. அதை எல்லாருக்கும் கொடு. கோபத்தில் ஏதாவது வார்த்தைகளை அள்ளி வீசிட்டு அப்புறம் நீ வருத்தப்படக்கூடாது. உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை தர இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக புதுசாக பல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்த தயாராகு. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை நான் தொடங்கி வைக்க போகிறேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இருள் எவ்வளவுதான் நீண்டாலும் கண்டிப்பாக விடியலும் வெளிச்சமும் வந்தே தீரும். உன் வாழ்க்கையிலையும் விடியலாக வெளிச்சமாக இந்த வராகியம்மா இருந்து நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். என்னையே இறுதியாக சரணாகதியாக நினச்சி நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை நான் ஒருபோதும் விட்டுட்டு போக மாட்டேனே செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை விட்டுட்டு போன பிரிஞ்ச உறவுகளையும் மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அறிந்த இந்த வராகியம்மா எல்லா விஷயங்களிலும் உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நான் உன்வசமாக மாற்றி கொடுப்பேன். எதையும் மாற்றுறதுக்கு இந்த வராகி அம்மாவுக்கு ஒரு நொடியே போதும். கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் நான் மாற்றி அமைக்கிறேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாமே செல்லவே. நீ கவலைப்படுவது போலவோ வருத்தப்படுவது போலவோ எதையும் நான் நடக்க விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் ஒரு புது நல்ல மாற்றம் வரப்போகுது. நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு தர இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. நடக்காது நீ நினச்ச விஷயங்களை கூட இந்த வராகியம்மா உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்த வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கை தரம் உயரணும். நீ நல்ல நிலைமைக்கு வளரணும்னா முதல்ல உன் சிந்தனைகளை சிறப்பாக உயர்வாக வச்சுக்கோ. சின்ன சின்ன சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களைப் போல தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். எல்லா காரியங்களிலும் துணிச்சலாக தைரியமாக களமிறங்கு. எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு நடக்குமோ நடக்காதோன்னு குழம்பிக்கிட்டே இருக்காதே. முன் வச்ச காலை பின் வைக்க வேண்டாம். இந்த வராகியம்மாவே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படணும்? நீ போகிற பாதையில் நானும் உன் கூடவே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எந்த அளவுக்கு என் மேலே உறுதியான நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் செய்வேன். நீ எப்போதும் மனசை உற்சாகமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேங்கிறது தான் உண்மை. நீ துணிஞ்சு முன்னேறும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி உண்டாகும் என்று சொல்லவே. உன் வாழ்க்கையில் எதை எப்போ எப்படி நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாமே என் உத்தரவுப்படி தான் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனப்பூர்வமாக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. வாழ்க்கை உனக்கு
கற்றுக் கொடுக்குற பாடங்களை எல்லாம் அமைதியாக கவனி. கூடிய சீக்கிரமே உன் சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி வந்து சேரப்போகுது. யாராவது உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க, உனக்கான நம்பிக்கையை கொடுத்து துரோகம் செய்கிறாங்கன்னா ஒருபோதும் அவங்கள மறந்துடாத. அதே நேரத்தில் அவங்கள மன்னிச்சு கடந்து போயிடு. ஏன்னா ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்ற போது மன்னிக்கலாம், ஆனால் அவங்க தவற மன்னிச்சு மறுபடியும் கூட வச்சுக்கிட்டினா மீண்டும் ஏதாவது பெருசாக உன்னை ஏமாற்றுவாங்க தானே. அதனால தான் சொன்னேன், நம்ப வச்சு ஏமாத்துனவங்களையும் நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களையும் மன்னிச்சுட்டு உன் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்காம ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து போய்கிட்டே இரு. மறுபடியும் அவங்க செஞ்சதையே உட்காந்து யோசிச்சு கவலைப்பட்டு புலம்புறதுக்கு பதிலாக அவங்கள மன்னிச்சு கடந்து போகிறது நல்லது தானே. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீ முன்னேறி போகணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம். உன்னை ஏமாத்துறவங்கள மீண்டும் நீ நம்ப வேண்டாம். யார் எந்த முகமுடியை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றத கூடிய சீக்கிரம் உனக்கு அவுத்து காட்டுறேன். எல்லா மனிதர்களும் முகமுடியை போட்டுக்கிட்டு நல்லவங்களை போல் நடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருடைய முகமுடியும் வெகு தூரம் நடிக்க முடியாது. பொய்யா நடிக்கிறவங்களுடைய உண்மை முகமும் உண்மையான மனசும் என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்பற்றும். பொய்யான முகமுடியை போட்டு நடிப்பது ஆபத்தான விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. நீ ஒருபோதும் பொய்யான முகமுடியை போட்டு நல்லவன் போல நடிக்கிறதை யோசிக்காதே. அதே போல நல்லவர்களாக நடிப்பவர்களை எல்லாம் நம்பி நீ வெகு தூரம் பயணிக்க வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட விட்டுட்டு அமைதியாக பொறுமையாக முழு மனசோட உற்சாகமாயிரு. நீ கேட்டதையெல்லாம் இந்த வராகி அம்மா கேட்டபடியே உனக்கு கொண்டு வந்து தருவேன். காலம் கடந்து போகுதே நினச்சி வருத்தப்படாமல் நீ பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். உன்னோட எதிர்கால வாழ்க்கைக்காக திட்டமிடு. இப்போது நீ செய்யும் செயல்களுக்கு உண்மையாக இரு. இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு நான் நிச்சயமாக வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து தருவேன். நீ தனிமையில் இருக்கும்போது உன் எண்ணங்களை சிறப்பாக வச்சுக்கோ. மற்றவங்களோட இருக்கும்போது உன் வார்த்தைகளை சிறப்பாக வச்சுக்கோ. ஏன்னா தனியாக இருந்தாலும் உன் மனசில் தைரியம் இருக்கணும், நல்ல எண்ணங்களும் நேர்மறை வார்த்தைகளும் இருக்கணும். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது நல்ல வார்த்தைகளை நிதானமாக பேச பழகு. உன்னுடைய விடாமுயற்சி ஒருபோதும் தோக்காது, தோக்கவும் நான் விடமாட்டேன். நடக்கவே நடக்காது நீ நினச்ச காரியங்களை கூட இந்த வராகி அம்மா உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் பிரச்சனைகளையும் துன்ப துயரங்களையும் நீக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி இந்த வராகி அம்மா நான் செஞ்சு காட்டுறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. எதையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த வராகி அம்மாவிடம் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் இந்த உலகம் மாறும். இந்த உலகத்திலேயே மாற்ற வேண்டிய முதல் ஆள் நீ மட்டும்தான். ஏன்னா நீ தான் கண்டதையும் மனசில் போட்டு மன அமைதியிலேருந்து துக்கத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. முதல்ல உனக்குள்ள மன அமைதியை கொண்டு வந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடிவிடு. உன் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் நீ தான் பொறுப்பாக முடியுமே தவிர வேற யாரும் வந்து உனக்கு மன அமைதியை உண்டாக்கவோ மகிழ்ச்சியை தரவோ முடியாது என் செல்லமே. அதனால தான் உன்னுடைய அமைதியை வெளியே தேடாத, உனக்குள்ளேயே தேடுன்னு சொல்கிறேன். எந்த விஷயத்திலும் நீ அதிகமாக எதிர்பார்த்தினா அது உனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். எதையும் யாரிடமும் அதிகமாக எதிர்பார்க்காதே. காலம் போகிற போக்கில் அதன் ஓட்டத்திலேயே நீயும் போக கற்றுக்கோ. வாழ்க்கை எந்த பாதையில் போகுதோ நீயும் ஆற்றின் நீர் போல அதே பாதையில் போனினா உனக்கு எந்த கலக்கமோ கஷ்டமோ இல்லாத அளவுக்கு நீ போகும் பாதையை எளிதாக்கி உன் வாழ்க்கையும் இந்த வராகி அம்மா அழகாக அமைச்சு கொடுப்பேன். எதையும் மாற்றும் சக்தி கொண்ட இந்த வராகி அம்மா உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படவோ தயங்கி நிற்கவோ வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை உன் கையில், அதன் கடிவாளத்தை மற்றவர்கள் கையில் கொடுக்க வேண்டாம். நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய்ய. உன் வாழ்க்கை நீ தான் சிறப்பாக வாழ முடியுமே தவிர அடுத்தவங்க வந்து உனக்காக எதையும் செய்ய முடியாது. இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் காணாமல் போகிடும். எல்லாமே சில காலம்தான். இன்பமோ துன்பமோ உன் வாழ்க்கையில் நடக்கிறதை எல்லாம் இந்த வராகி அம்மா என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு நகர்ந்து போய்கிட்டே இரு.
எந்த விஷயத்தையும் ஒரேதான் யோசிச்சுக்கிட்டே இருக்காம அடுத்தடுத்து நீ கடந்து போகும்போது வெற்றி தானாகவே உன் காலடியில் வந்து சேரும். உன் தலையெழுத்து எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா மாற்றி எழுதுறேன். அனைத்தையும் படைத்து காக்கும் மாபெரும் சர்வ வல்லமை பொருந்திய இந்த வராகி அம்மா இறை ஆற்றலோடு உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? உனக்கு எதிராக யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். என் உத்தரவோட உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெறுவாய்.